ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜோதிட விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுன்னா இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு பொண்ணு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து 32 வயசு இப்போ அவங்களுக்கு நடக்குது. அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க வந்து காலேஜ் படிக்கிறப்பவே கூட படித்த ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்சு நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஐடி ஜாப் கிடச்சி அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த தம்பி வந்து அவ்வளோ சிறப்பாக படிக்கலை. அதனால் அவருக்கு ஜாப் எதுவும் கிடைக்கல. உள்ளூர்லேயே வந்து அவர் ஏதோ இந்த கொஞ்சம் கான்ட்ராக்ட் எடுத்து ஏதோ வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கார். ஓகேங்களா? அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ளே அந்த கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸும் இருக்குது. அப்புறம் ஒரு ஏஜ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அப்பா அம்மா திருமணத்துக்காக கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பையனை விரும்புகிறேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? அடுத்து சரி நடந்தால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க சென்னையிலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இந்த பையன் வீட்டில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறக்கு கேட்குறப்போ அவரும் வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதனால் என்னால் நீங்கள் சொல்கிறவங்களை பண்ணிக்க முடியாது, அந்த பொண்ணை பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி அவங்க ஓகே பண்ணிட்டு, ஏன்னா இந்த பொண்ணு வீடு நல்லா வசதியாக இருக்காங்க, தோட்டம் துறவெல்லாம் இருக்குது. அப்போது அவங்க வந்து இவங்க கேட்க வந்திருக்காங்க. அப்போது இவங்க அப்பா அவங்களுக்கு அவமரியாதை பண்ணிட்டாரு. அப்புறம் அவங்க திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படியாவது திருமணத்துக்கு அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. எதுவும் முடியல. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே இப்படியே இருந்து இப்போ பிரச்சனைகளே ஆகிட்டுருக்கு. அப்புறம் இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள்லாம் வந்து ஒரு 2 வருஷமெல்லாம் பேசாமல்லாம் இருந்து, ஆனாலும் அது விட முடியாமல் திரும்பியும் பேசி இப்போது 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. திருமணத்துக்கு தயாராக எப்போ பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து எனக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்பி மேடம் எப்படி இருக்குது, எங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் காதலிக்கிற பையனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஜாதகத்தில் இல்லை. ஓகேங்களா? அப்போ நான் அதுவும் நான் சொல்லிட்டேன், அம்மா உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு. இல்லை மேம், நான் அவரை தான் பண்ணிக்குவேன். நாங்கள் சரி பண்ணிக்கோ, மற்றபடி பொருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் தானே, காதல் அப்படின்னு வந்துட்டதுக்கப்புறம் ஜாதகமே நீங்கள் பார்த்துருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க அப்பா அம்மா இப்போ இவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா வேறு ஜோசிக்காரங்கிட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த பையன் ஜாதகம் சரியில்லை, அதனால் நீ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இப்படி சொல்கிறாங்கல்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடர்கிட்ட பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணோட ஜாதகம் வந்து திருமணம் பண்ணிக்கவே முடியாது, இந்த பொண்ணுக்கு வந்து 2 தாலி, முதல் கணவர் இறந்து போயிடுவார், 2வது தாலி தான் நிலைக்கும் இந்த பொண்ணுக்கு, அதனால் இந்த பொண்ணு பண்ண வேண்டான்னு. இதை கேட்டதுக்கப்புறம் எந்த பேரண்ட்ஸாவது பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதனால் அவங்களும் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து கேட்க போகிறதில்ல, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் இவங்களுக்கு பண்ண வேண்டாம், நல்ல இடமா வேறு இடமா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணும் பையனும் பிடிவாதமாக தான் இருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்த பொண்ணு எனக்கு வந்து அந்த ஜோதிடர் சொன்ன ஒரு ஆடியோவோட, அவங்க பேசின ஆடியோவோட எனக்கு அனுப்பிச்சாங்க. மேடம், நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்டப்போ அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, 7ஆம் அதிபதியோடைய 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2மே வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2மே நீச்சம் அடைஞ்சிருக்கு இந்த பொண்ணு ஜாதகத்தில். அதனால் இந்த பொண்ணுக்கு முதல் கணவர் அப்படிங்கிறது பிரச்சனை தங்காது, 2வது திருமணம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த பொண்ணு கேட்டப்போ நான் சொல்லிட்டேன், அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போது உங்கள் 33 வயசு ஆகிடுச்சு உங்களுக்கு, இந்த நேரத்துக்குள்ளே உங்கள் கூட இதே நாள் பிறந்த எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகிருக்கும்ல, அவங்களையெல்லாம் போய் அவங்கள யாராவது தெரிஞ்சுன்னா போய் மீட் பண்ணி பாருங்கள், 2வது ஹஸ்பண்ட் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா உங்கள் ஒரு ஜாதகத்தில் அந்த நேரத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கும், அப்போ அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி போய் பாருங்கள், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவங்க வந்து ஏதோ அந்த பழைய முறைப்படி ஒன்று சொல்கிறாங்க, அதனால் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்.
அதுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நடந்ததுனால தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு நீச்சம் அடைஞ்சிருச்சு ஒரு கிரகம் அப்படிங்கிறதுலாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு. ஓகேங்களா? அந்த இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்ச அதே கிரகம் அந்த இடத்துல வேறு வேலை செஞ்சுருக்கு. அந்த உச்சமடைஞ்ச ஒரு கிரகம் அந்த நீச்ச வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் போட்டிருந்தாரு. அவ்வளோ எல்லாம் இன்றைக்கி யோசித்து ஜாதகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு நீச்சமடைஞ்ச கிரகத்தினால 2 கணவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் அது கரெக்டாகவே இருக்காது. அவங்க முதல்ல படித்தவங்க, வயதானவங்களுக்கு சரியாக தெரியும், அவங்களோட அனுபவம் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சி போய் பார்க்குறாங்க. ஆனால் வயதானவங்க அந்த பழைய ஜோதிட முறைகளையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கூட அது கரெக்டாக ஒத்து போக மாட்டேங்குது. அதனால் ஒரு வயதான ஜோதிடர்கள் இல்லை, நல்லா டிகிரி சுத்தமாக இப்போ படிச்சுட்டு வந்தவங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் இன்னும் துல்லியமாக பார்த்து சொல்லக்கூடிய இதில் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட போய் தயவு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும்னு நினச்சி போய் வயசானவங்கக்கிட்ட பார்க்கும்போது அவங்க இன்னும் பழைய விஷயங்களையே சொல்லிவிட்டு இந்த மாதிரி திருமணங்களையெல்லாம் தடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் இந்த பதிவு போட்டேன். எவ்வளோ முடியுமோ அப்படி உங்கள் ஜாதகத்தை சரியான ஆட்கள்கிட்ட அனுப்பி பாருங்கள். சரியான ஆட்கள்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காட்டி ஜோதிடம் பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.